எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு வந்துங்க ஒரு அற்ப புத்தி உள்ள ஒரு பணக்காரன், அவனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அமெரிக்காவில் ஆப்ரகாம் லிங்கன் இருந்தாருங்கல்ல, அவர் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து வக்கீலாக தான் வேலை பார்த்துருக்காருங்க. அப்போ அவர் வக்கீலாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய ஆஃபீஸ்க்கு ஒரு பெரிய பணக்காரன் வந்திருக்கான். வந்ததும் அவன் ஆப்ரகாம் லிங்கன் உட்கார வச்சு, என்னங்க என்ன விஷயமா நீங்கள் சொல்லுங்க அப்படிங்க. அவனும் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரிங்க நான் ஒரு கேஸ் ஒன்று போடணும். அப்படியா, போட்டுடலாங்க. இன்னும் யார் மேலே என்ன விஷயம் அப்படிங்கும்போது சொல்கிறாப்புல இந்த பணக்காரன், இந்த மாதிரி ஒரு ஏழைங்க அவன் வந்து எனக்கு வந்து பணம் கொடுக்கணும், கடன் வாங்கினதை கொடுக்கவே இல்லை, எனக்கு பணம் நடந்துக்கிட்டே இருக்கேன், அந்த காசு வந்து எனக்கு வந்து வரமாட்டேங்குதுங்க, அதனால் எனக்கு வந்து ரொம்ப அவன் மேலே வந்து கடுப்பாயிடுச்சு, அதனால் வந்து எப்படி கேஸை போட்டுடலாம். அப்படியா, சரிங்க, எவ்வளவுங்க அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லைங்க, இந்த $5. என்னங்க வெறும் $5 வந்து அது ஒரு ஏழை, அவன் மேலே எப்படி போய் கேஸ் போடுறது? இல்லைங்க, வந்து கேஸ் போடணும், என்னை வந்து ரொம்ப நாளாக வந்து ஏமாற்றிட்டு இருக்காப்புல, காசை கொடுக்காம கேஸ் போட்டாகணுங்க, அதுக்காக இப்போ உங்கள்கிட்ட வந்தேன், கேஸ் போட்டுருணுங்க. சரிங்க, இவர் வந்து பிடிவாதமாக இந்த பணக்காரர் சொல்கிறனால இவர் வக்கீல் வந்து வேறு வழி இல்லாமல் சரி கேஸ் போட்டுடலாங்க. ஆனால் செலவாகுங்க, எவ்வளவு செலவாகும் பரவாயில்லைங்க, எவ்வளோங்க அவன் சொல்லுங்கள். இல்லை, இப்போ இந்த கேஸ் போடுறதுக்கு இந்த ஆரம்ப கட்ட வேலை இருக்குல்ல, அந்த ஆரம்ப கட்ட வேலைக்கு வந்து ஒரு $10 ஆகும், அவ்வளோதானே, இந்த வாங்கிங்க, காசை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு காசை எடுத்து கொடுத்துட்டு அவள் $10. வர வேண்டியது வெறும் $5ங்க. அதுக்கு கேஸுக்கு வந்து ஆரம்ப கட்ட செலவே வந்து $10. ஆனால் ஈஸியாக கொடுத்துட்டாப்புல, எப்படி கேஸ் போடணுங்கிறாப்புல. சரிங்க, சரி, நான் வந்து அதுக்குள்ளே ப்ராப்பராக எல்லா ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் விவரத்தெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி பேர் அட்ரஸு பூரா எல்லா விவரத்தையும் இவர் ஆப்ரகாம் லிங்கன் வாங்கிக்கிறாருங்க. வாங்கிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போகுது. யாருக்கு? அந்த பணக்காரனுக்கும். சரிங்க, நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லாம் ஏற்பாடு பண்ணி கேஸை போட்டுருங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவரும் சந்தோஷமாக போயிடுறாரு. அவர் சந்தோஷமாக போனாலும் இவர் லிங்கனுக்கு வந்து கொஞ்சம் திகட்டலாகவே இருக்குங்க. பாவம் ஏழை, என்ன விஷயமா, ஏன் காசு கொடுக்கல, ஏன் லேட் ஆக்குறாருங்கிறது தெரியாமல் வெறும் $5 அதுக்கு வந்து அவர் மேலே வந்து கேஸை போட்டு பாவம் அவர் வந்து அலைகழிக்கணுமான்னு சொல்லி போட்டு இவர் வந்து வந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கார். யோசனை பண்ணும்போது இவருக்கு வந்து பளிச்சுன்னு ஒரு யோசனை வருது. சரி சரி, வந்து $5 தானே, இப்போ இவர்கிட்ட வந்து கேஸ் போட வேணான்னு சொல்ல கேஸ் போட்டே தான் அவனு $10 நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. சரின்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்ணுறாரு, நேராக அந்த ஏழையை போய் பார்க்கறதுக்கு போகிறாருங்க. லிங்கன் நேராக அந்த ஏழையை போய் பார்க்குறாரு. பார்த்து, ஏங்க இந்த மாதிரி இவர்கிட்ட வந்து கடன் வந்து நீ கொடுக்க வேண்டியிருக்கா? ஆமாங்க, ஒரு $5 கொடுக்கணும், எனக்கு வந்து தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்கிறாருங்க. இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குங்க, அவருக்கு வந்து கொடுக்கணுன்னு தான் எனக்கு என்னுடைய எண்ணம், ஆனால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சுங்க. அவர் வந்து சத்தம் போட்டு போகிறாரு. ஆமாங்க, இப்போ அவர் வந்து அந்த பணக்காரர் வந்து என்கிட்ட வந்தார், நான் வந்து வக்கீல், என்கிட்ட வந்து உங்கள் மேலே வந்து கேஸ் பண்ணுன்ட்டு இருக்காரு, அதனால தான் வந்து நான் வந்து உங்களை வந்து பார்க்கலாம், என்ன எதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி வந்தேங்க. இப்போ அவருக்கு வந்து $5 தான் நீ கொடுக்கணும் அல்லவா? சரி, இவர் அந்த வக்கீல் அந்த செலவுக்காக கொடுத்தார்ல அந்த வக்கீலுக்கு, அந்த பணக்காரர் $10, அதில் $5 இந்த ஏழைகிட்டே கொடுக்குறாருங்க. கொடுத்து இந்த $5 வந்து நான் கொடுத்தேன்னு அவருக்கு தெரியக்கூடாது. தெரியாமல் நீங்கள் போய் இந்தாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு $5, இந்த மாதிரி ஏதோ ஒரு காசு வந்துச்சுன்னு ஏதாவது சொல்லிக்கோங்க, இந்த அவங்க கொடுக்க வேண்டியச்சு அவங்க கொடுக்க வேண்டியச்சு கொடுத்தாங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லி இந்த $5 அந்த பணக்கார்ட்ட கொடுத்து போட்டு வந்துடுங்க அப்படிங்கிறார். சரிங்க, ரொம்ப சந்தோஷம் போச்சு. இவருக்கு ஏழைக்கு வந்து ஒன்றுமே புரியலைங்க, ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சு, அவருக்கு பெரிய பிரச்சனை தானே அது, $5 இருந்தாலும் அந்த ஏழைக்கு வந்து அது ஒரு பெரிய சும்மா தானே, ரொம்ப சந்தோஷமாக போகுது. சரிங்க நிமிஷம் $5 போய் அந்த பணக்கார்ட்ட போய், இந்தாங்க எனக்கு வந்து வர வேண்டிய காசு வந்துச்சு, உங்கள் நினப்பு தான் வந்துச்சு, நான் வந்து லேட் ஆக்கிறது உண்மை தாங்க, சாரி மன்னிச்சுக்குங்க, இந்தாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய $5 சொல்லி கொடுத்ததும் இவர் பணக்காரருக்கு ஒழுங்குமே புரியல. சரி சரி,
சரி போங்க, எப்படி ரேட்டானாலும் கொடுத்துட்டீங்களா, பரவாயில்ல போங்க அப்படின்ற. இந்த $5 வந்துடுச்சு. இவர் வந்து இப்போ வக்கீல்கிட்ட வர்றாருங்க. ஏங்க இந்த மாதிரி வந்து அந்த $5 வந்துடுச்சுங்க, அதனால் அவர் மேலே வந்து கேஸ் போட வேணாம் அப்படிங்கிற. சரி நானும் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஒன்றும் ஃபைல் மட்டும்தான் பண்ணல. போய் கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணோம், அந்த ஃபைல் மட்டும் பண்ணல, எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்குள்ளே அந்த காசு வந்துச்சா நல்லதாக போச்சு. சரிங்க நான் வந்து கேஸ் வந்து போடலைங்க அப்படின்னு சொல்லி அவர் பணக்காரருக்கு சொல்லி அனுப்பிச்சிடுறாருங்க. இவர் லிங்கனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. சரி எப்படி ஏதோ ஒரு வகையில் இந்த அற்ப புத்தி உள்ள இந்த பணக்காரரை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம். இந்த அற்ப புத்தி உள்ள இந்த பணக்காரரை வந்து அவர் காசை வச்ச சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இவருக்கும் லிங்கனுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்க. ஆமாங்க, இதெல்லாம் வந்து சரியான அற்ப புத்தி தான். அதாவது வெறும் $5க்கு $10 செலவு பண்ணுறேங்கிறாரே, அப்புறம் வேற என்ன சொல்கிறது? இதெல்லாம் வந்து அற்ப புத்தி தானே. இந்த மாதிரி சில மனுஷர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. சரி, வேற ஒரு நல்ல பதிவோட மறுபடியும் உங்களை நான் பார்க்குறேன். நன்றி.